நமஸ்காரம். எமோஷனலாக இருப்பது தவறா? நம்மில் பலரும் அப்படி உள்ளவர்கள்தான். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். உணர்ச்சி வசப்படாதே. உணர்ச்சி வசப்பட்டால் அது நல்லதல்ல. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் காதில் விழுந்திருக்கின்றன. ஒரு கோணத்தில் பார்த்தால் அது சரி, லாஜிக்கலாக யோசிக்க வேண்டும். ரொம்ப எமோஷனல் வாழ்க்கை பயன் தராது. நியாயப்படி புத்தி சொல்லும்படிக்கு சிந்தித்து செயல்பட்டால் தான் நல்லது. எந்த முடிவெடுக்கும் போதும் எமோஷனலாக இருந்து முடிவெடுக்காதே. இது எல்லாமே சரிதான். ஆனாலும் அந்த எமோஷன்கிறது இல்லை என்றால், உணர்ச்சி வசப்படாவிட்டால் பக்தி ஏது? அதனால் உலக விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நாம் நடந்து கொள்வதற்கும், பக்தர்கள் பகவானை ரசித்து அந்த ரசனையா உணர்ச்சி வசப்படுதலா என்று திகைத்து நிற்றல், இது வேறு அது வேறு. உலக விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுவது ஒன்று. பெருமானிடத்தில் பக்தி மேலிட்டாலே உணர்ச்சி வசப்பட்டு பரவசப்பட்டு அதனால் திகைத்திருப்பது மற்றொன்று. தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் சொல்லுவார்கள் இல்லையா? ரெண்டுமே உணர்ச்சி வசப்படுதல் தான். ஆனால் இதையும் அதையும் வேறுபடுத்தும் ஒரு கோடு உள்ளது. இன்னென்ன கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமானால் இந்த வேறுபாடு புரிந்துவிடும். எதற்காக உணர்ச்சி வசப்படுகிறோம்? இதான ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டா, இல்லை யாரோ நம்மை திட்டி விட்டாரே, ஏசி விட்டாரே, அதனால் உணர்ச்சியால் பொங்குகிறோமா? எதற்காக எமோஷன்ஸுக்கு இடம் கொடுத்தோம்? இது முதல் கேள்வி. பக்தர்கள் விஷயத்தில் வேறு எதற்காகவும் இருக்காது. பெருமானுடைய அனுபவம், அவருடைய தரிசனம், அவரை பற்றிய பாடல்கள், அவர் நடத்தி காட்டின ஆச்சரியமான லீலைகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இது கேட்டால் உணர்ச்சி வசப்படுவோம். இப்படியுமா நடந்திருப்பார்கள், இப்படி ஒரு மகானா என்று அதை பற்றி அதை போல இருப்பவர்களையே நாம் இன்று பார்க்க முடியாதபடியால் அதை கேள்விப்பட்டவுடன் கண்டிப்பா உணர்ச்சி வசப்படுவோம். ஆனா காரணம் அது. இரண்டாவது, உணர்ச்சி வசப்படுவது யாரிடத்தில் காட்டுவோம்? உலகத்திலேயாக இருந்தால் யாரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில், யாரிடத்தில் வம்பு வந்திருக்கிறதோ அவரிடத்தில், அப்படித்தான் இந்த உணர்ச்சிகளை காட்ட முடியும். ஆனால் பெருமான் விஷயம் என்றால் அடுத்த பக்தனிடத்தில் தான் காட்ட முடியும். இன்ன சேவை, இன்ன உற்சவம் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவரை என் வாழ்நாளில் அந்த உற்சவத்தில் நான் பங்கெடுத்ததில்லை. இப்போது அந்த வாய்ப்பு கிடைத்தது. உணர்ச்சி வசப்பட்டேன். யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும்? யாரிடத்தில் அதை காட்ட முடியும்? பக்தி இல்லாதவனிடத்தில் காட்டவே முடியாது. பக்தி இருக்கிறவனுக்கு தான் அது புரியும். அதனால் வேறெங்கும் நாம் உணர்ச்சியால் பொங்க முடியாது. இன்னொரு பக்தனிடத்தில் தான் அதை காட்ட முடியும். நல்லதுதானே? அடுத்து, உணர்ச்சி வசப்பட்டதன் எஃபெக்ட் என்ன? அதனால் என்ன செய்கிறோம்? உலக விஷயமா இருந்தால் கோபப்படுவோம், எரிந்து விடுவோம், வருத்தப்படுவோம், என்ன செய்வதென்று தெரியாமல் பதறுவோம், பிபி ஏறும். இதெல்லாம் தான் உலக விஷயத்தில் பார்த்தது. ஆனால் பெருமானை பற்றி நினைத்து உணர்ச்சி வசப்படும் போது ஆனந்த கண்ணீர், மயிர்கூச்செறிதல், பேச முடியாமல் குரல் தழுதழுத்தல், இதுவரை கண்டிராத அளவுக்கு மனத்தில் ஒரு மகிழ்ச்சி. இதற்கு நாம் தகுதி உள்ளவர் தானா? இப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுத்தாரே என்கிற நன்றி உணர்வு.
இதெல்லாம் தான் ஏற்படும். இவை எல்லாமே நல்லது தானே. கோபம் ஏற்பட போவதில்லை, பொறாமை வராது, வெறுப்பு வராது, பதற்றம் வராது, வருத்தம் வராது. கடைசியாய் ஒரு முக்கியமான எஃபெக்ட் உள்ளது. உலக விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்ட போது நம் கண்ட்ரோலை இழந்து நம் நிலை புரியாமல் அஞ்ஞானம்தான் ஏற்படும், அறிவின்மைதான் வரும். ஆனால் பெருமான் விஷயத்தில் உணர்ச்சி வசப்படும் போது நம் வசத்தில் தான் இருப்போம், ஆனால் அவர் வசத்தில் விட்டு விடுவோம். அது நல்லது தானே. அதற்கு மேல் அவரை பற்றின அறிவு வளரும், சிந்தனை இன்னும் கூடும். அப்ப அதுவும் நல்லது தானே. மற்ற உணர்ச்சி வசப்படுதல் கண்ட்ரோல் இல்லாமல் போய் அறிவின்மைக்கு வழிவகுக்கும். ஆனால் பகவானை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டால் கண்ட்ரோலோடு இருந்து இன்னும் அறிவை வளர்த்து கொடுக்கும். அதனால் எமோஷனலாக இருப்பதே தவறு அப்படி நினைக்க வேண்டாம். பக்தியின் அடிப்படையே அதுதான். என்ன பக்தி? அறிவின்பால் ஏற்படுவது, உலக விஷயத்தில் அறிவின்மையாலே ஏற்படுவது. லாஜிக்கலாக இருக்க வேண்டுமா எமோஷனலாகவான்னு கேட்டபோது லௌகிக விஷயத்தில் பதில் வேறாக இருக்கும். ஆனால் பெருமான் விஷயத்தில் இதுவா அதுவா என்று இல்லை, லாஜிக்கலாகவும் யோசித்து முடிவெடுக்கலாம். ஏன்னா சாஸ்திரங்கள் அத்தனை லாஜிக்கு தானே. அதே போல எமோஷனலாகவும் அனுபவிக்கலாம், ரெண்டுமே செய்ய முடியும். அப்ப இந்த வேறுபடுத்தும் கோடு புரிந்ததா? இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.